கோவை உப்பிலிபாளையத்தில் பக்தி வெள்ளம் அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா கோலாகலம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக பெருவிழா அறக்கட்டளை தலைவர் சந்திரசேகரன் தலைமையிலும், செயலாளர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், பொருளாளர் வனவாசன், துணைத் தலைவர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பழமை மிக்க இந்த ஆலயத்தில் பல கட்ட திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய ராஜகோபுரம், கருவறை, கல் மண்டபம், வசந்த மண்டபம், ராஜராஜேஸ்வரி சிலை உள்ளிட்ட பல்வேறு புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் காலை 9:30 மணி முதல் 10:15 மணி வரை சுவாதி நட்சத்திர நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருப்போர் ஆதீனம் மற்றும் சிரவை ஆதீன அடிகளார் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர்க்கலசத்தில் இருந்து கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள், கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து தினமும் பக்தர்களுக்காக அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பவளக்கொடி, கும்மியாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் அன்னதான குழு பொறுப்பாளர்கள் தனலட்சுமி, மோகன், சுந்தர், ஜபராஜ், விழா குழுவினர், கௌரவ ஆலோசகர் சிவராம நாயக்கர், குட்டியம்மாள் வாரிசுகள் குடும்பத்தார், சஷ்டி குடும்பத்தார், சிவானி குடும்பத்தார், கோவில் பூசாரிகள், கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். வணக்கங்க. நாங்கள் இங்கே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பக்கத்தில் இருக்கிற உப்பிலிபாளையம், இது உமாநாம நகரில் நம்ம அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் குறைஞ்சது இது 3வது கும்பாபிஷேகம். நாங்கள் பார்த்ததுலேருந்து இந்த 3வது கும்பாபிஷேகம் நடந்தும் கிட்டத்தட்ட இப்போ 36 வருடங்கள் இந்த கோயில் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து இந்த அம்மா இருக்காங்க. இந்த உப்பிலிபாளைய மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயிலை அமைச்சு அதை கும்பாபிஷேகம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு திருவிழா, சித்திரை திருவிழா டைம்ல அன்னதானம் பண்ணுவோம். இந்த அன்னதானத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி கோயில் இதோட சேர்த்து நாங்கள் இந்த அன்னதானம் பண்ணுவோம். இந்த அன்னதானத்துல சிறப்பு என்ன அப்படின்னா, இது சமபந்தி விருந்து தான் நாங்க பண்றது. என்னன்னா, ஒரு ஏழை மக்களும் நாங்க கொடுக்குற விருந்தாவது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு விருந்துக்கு போனாங்க அப்படின்னா, ஒரு கல்யாண விருந்துக்கு போனாங்கன்னா அவங்க எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிடணும். நம்ம ஒரு கலவை சாப்பாடு மட்டும் கொடுக்க கூடாதுன்றதுக்காக அந்த நோக்கில் நாங்க ஆரம்பிச்சோம். இதுல பங்கு எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் தான். யாரு நாங்க 100 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 500 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுடைய பங்கு இங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற தொகையை வச்சுதான் நாங்க இந்த சிறப்பு அன்னதானம் மகா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சது எங்களுக்கு வருஷம் நாங்க ஃபர்ஸ்ட் 250 பேர்ல இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2500, 3000, 4000 தாண்டிட்டு இருக்கு. நாங்க இந்த கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த இந்த 3 நாளா தொடர்ந்து கோயில் சார்பாகவும் இந்த அன்னதான குழு சார்பாகவும் தொடர்ந்து 6 வேளையும் அன்னதானம் நடத்திட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே ஆதரவு. 2வது, இந்த உப்பிலிபாளையத்துல இருக்கிற எல்லா இளைஞர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருந்தாலும் அவங்களும் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்க இது மகளிர் குழு எல்லாரும் சேர்ந்து, மகளிர் குழுன்றது இல்ல, மகளிர் ஒற்றுமை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுல பண்ணோம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி முளைப்பாரி எடுத்து முதல் இந்த அம்மனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 50 முளைப்பாரி எடுத்து தண்டுமாரியம்மன் கோயில்ல இருந்து இங்க சிறப்பா பண்ணணும். அது ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா, இது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல என்னென்ன இதெல்லாம் கடைபிடிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கோயில கடைபிடிக்கிறது. நாங்கெல்லாம் எவ்வளவுதான் சிட்டியில இருந்தாலுமே நாங்க இந்த திருவிழான்றது வந்துச்சு அப்படின்னா நாங்க ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரிதான் நினைச்சுக்குவோம். எங்களுக்கு அந்த பூர்வீகம் நம்ம போய் தான் பார்க்கணுன்றது இல்லை. அது எல்லா கலைகளும் நாங்க இங்க இருக்கிறோம். இடையில இந்த 2 நாள் இடையில கும்மி ஆட்டம், வள்ளி கும்மி, இதெல்லாம் ஒயிலாட்டம் எல்லாமே நடத்தணும். இந்த ஒரு சிட்டி, பெரிய ஒரு சிட்டிக்குள்ளார இந்த ஒரு சின்ன இடம் இருந்து நாங்கெல்லாம் இங்க இருந்ததுக்கு நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருந்தா சொல்லுவோம். அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி சமபந்தி விருந்து நாங்க கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அது தொடர்ந்து நடத்தணும். அம்மன் அருள் புரியணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறோம்.